சார் வணக்கம் சார். நான் வந்து ஒரு ஒரு 10 வருஷத்துல ஒரு 50,00,000 ரூவா நான் வந்து வரணும்னு வச்சுக்கங்க என்னோட கோல். அப்ப நான் அதுக்கு எவ்வளவு மாசம் இன்வெஸ்ட் பண்ணணும்? நான் இப்போதே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எவ்வளவு பண்ணணும்? ஒரு 50,00,000 ரூவாய்க்கு. ஒரு 50,00,000 ரூவா நான் ரீச் பண்ணிட்டா, என்னோட 60வது வயசுல எனக்கு ஒரு 50,000 ரூவாயிலேருந்து 60,000 ரூவா கிடைக்குமா மாசம்? ஆ, அந்த கேபிட்டல்ல கை வைக்காம ஒரு 50லேருந்து 60 ரூவா என்னோட எக்ஸ்பென்சஸ் கிடைக்குமா? ஒரு ரஃப்லி தான். ஏன்னா மார்க்கெட் அப் அண்ட் டவுன் தான் சொல்லிட்டீங்க சார். இது ஷேர் மார்க்கெட் நம்ம கையில் இல்லை. பல வருஷங்கள் கீழே போயிருக்கு, மேலே வந்திருக்கு, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கையின் பேரில் இது தான் சார் என்னோட டவுட்டு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்ப கொடுங்க. நன்றி சார். சார் வணக்கம். நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 60வது வயசுலேருந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 50,000 ரூபா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் கார்பஸ்ன்றது கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒர்க் அவுட் தாங்க இது. அப்போ இன்றைக்கி வயசு வந்து 51ங்க. 60வது வயசுனா நமக்கு 9 வருஷம் டைம் இருக்குங்க. அதில் ஒரு ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் சொன்னீங்க. இனிஷியலாக என்னால் அதிகமாக பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்மளால் டிஃபரல் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுற மாதிரி கேட்டீங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுறதுங்க. ஸோ அதுக்கு நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அந்த 9 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 3 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டுங்க. அடுத்த 6 வருஷம் வந்து டிஃபர் பண்ணிடுறோம். 60வது வயசுலேருந்து நீங்கள் கேட்ட 50,000 ரூபா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான பிளான் இது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது அக்யூமுலேஷன் ஃபேஸ், நம்ம பணத்தை சேர்க்குறோம் இல்லைங்களா? அதனால் மாதம் 1,00,000 ரூபாங்க. அப்படி பார்த்தோம்னா வருஷத்துக்கு 12 லட்சம். அப்போ 3 வருஷத்துக்கு 36 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். 13% ரிட்டர்னில் வந்து அது 43,70,000 ரூபாவாக வளர்ந்துருக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த 6 வருஷத்துக்கு டிஃபர் பண்ண போகிறோம். அப்போ இந்த 43,70,000 ரூபாவை நீங்கள் அடுத்த சார்ட்டில் எஸ்டபிள்யூபி சார்ட்டில் வந்து பாருங்கள். லம்சம் அமௌண்ட் 43,70,000 ரூபா இருக்குங்களா? அதுக்கு அடுத்தது ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் யூ வில் ஸ்டார்ட் த எஸ்டபிள்யூபி, அதாவது 6 வருஷத்துக்கு நம்ம டிஃபரல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸடாக நம்ம வந்து 50,000 ரூபா மாதம் வித்ட்ராவல் பண்ணுறோங்க. அப்போ 6 வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த 43,70,000 ரூபா வந்து 90,98,000, அதாவது 91 லட்சமாக வளர்ந்துருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த 30 வருஷத்துங்க 60லேருந்து 90 வயசு வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக லைஃப் டைம் தாங்க. நம்ம வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம டோட்டலாக வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டு 1,80,00,000 ரூபா இருந்தாலும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 17 கோடி ரூபா நமக்கு பேலன்ஸ் இருக்குங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட்டு. அடுத்தது என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2-3 வருஷத்துக்கு 50,000 ரூபா போதுமானதாக இருக்குங்க. எப்பயுமே நம்ம எஸ்டபிள்யூபி பிளான் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபி, அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிங்க, ஒரு 3-6%ங்க. அது மாதிரி நம்ம கேல்குலேட். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு வந்து ஒரு 6% நம்ம வந்து இன்க்ரிமெண்டலாக நம்ம வித்ட்ராவல் பண்ணோம்னா பாசிபிளாக இந்த கார்பஸில் இந்த 43,70,000 ரூபா லம்சமில் கார்பஸ்க்கு பாசிபிளான்றது வந்து அடுத்த இன்க்ரிமெண்டல் எஸ்டபிள்யூபி சார்ட்டில் போய் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, அதாவது நம்ம 3 வருஷம் முடிவில்ங்க இந்த 43,70,000 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் மாதமான நம்ம 50,000 ரூபா வித்ட்ரா பண்ண போகிறோம். எவ்வளோ வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ண போகிறோம்? 30 வருஷத்துக்கு. வெயிட்டிங் பீரியட் பிஃபோர் வித்ட்ராவல், அதான் நம்ம டிஃபர் பண்ண போகிறோம் இல்லைங்களா? 6 வருஷம். அப்போ அந்த 6 வருஷம் நம்ம வந்து டிஃபர் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் பண்ணுறோம். இன்க்ரிமெண்டலாக 6% வருஷம் இன்க்ரிமெண்டலாகவும் நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். இந்த வருஷம் 50,000 ரூபானா அடுத்த வருஷத்துலேருந்து மாதம் ஒரு 6% இன்க்ரிமெண்டல். அது வந்து நியர்லி நம்ம 4 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணியிருப்போம். டோட்டல் வித்ட்ராவல் பாருங்கள் 4.74, அதாவது 4,74,00,000 ரூபா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் வந்து 8 கோடி ரூபா பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ இது இன்க்ரிமெண்டலாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இருக்கிற பேலன்ஸ் வந்து நம்ம நாமினிக்கு கொடுத்துடலாம். எதுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்கிறேன்னா, நிறைய பேர் தெரியாமல் மற்ற யூலிப் என்டோன்மெண்ட் பாலிசி அந்த மாதிரி இதே இப்போ கான்செப்டில் அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 வருஷம் கட்டுங்க, 9 வருஷம் கட்டுங்க, 15 வருஷம் கட்டுங்க, அடுத்த 6 வருஷம் கட்டாதீங்கன்னுவாங்க. அதில் ஆக்சுவலாக இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 6% தான் வருங்க. அதாவது நம்ம அந்த ஈக்விட்டிலெலாம் பிளான் பண்ணும்போது 12லேருந்து 13% ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அங்கே அவங்களால அவங்க டிசைட் பண்ணுறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கே வந்து நான் என்னால் 1 லேக்குக்கு முடியல, என்னால் 50,000 முடியும், ஆனால் 3 வருஷத்துக்கு பதில் ஒரு 5 வருஷம் பண்ணுறேன், 6 வருஷம் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது ஒரு 3 வருஷம் என்னால் பண்ண முடியாது. இல்லை உடனே எனக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால் எஸ்டபிள்யூபி பிளான் பண்ண முடியுமா? இல்லை இன்றைக்கே என்கிட்ட ஒரு பெரிய கார்பஸ் இருக்குது, இப்போவே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? எல்லாமே பாசிபிள். வேறு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நன்றி. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.